GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பெண்களை காப்பாற்ற வக்கில்ல. எதிர்கட்சிகள் தூங்கிட்டு இருந்தாங்களா இவ்வளவு நாள்? விளம்பரத்துக்காக நடத்தக்கூடிய கட்சியா பாஜக? முழுக்க விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய கட்சி தான் பாஜக. அந்த மாதிரியான கட்சிலாம் கிடையாது. காரை விட்டு இறங்குறதுக்குள்ள அதுக்குள்ள வராங்க போலீஸ். சௌமியா அன்புமணி எல்லாம் நான் ஏற்கனவே நிறைய முறை பேசியாச்சு. இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு எந்த விதமான வலியும் தெரியாமல் கலைஞர் பெண்களை சுயமரியாதையோட நடத்தினாரு. இப்ப அப்படி இல்ல. குஷ்புவை பத்தி பேச வேண்டாமே. நீங்கள் ஒருத்தரை மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, இவங்களை குற்றவாளின்னு சொல்லணும்னு. அதை நோக்கி ஒரு பதில் சொல்லணும். நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது பிஜேபியோட மகளிருக்கும் சேர்த்து தானே விடியல் பயணம். இதெல்லாம் குஷ்புக்கு தெரியாதா? கட்சிக்குள்ள அது தனிப்பட்ட. அது எப்படி கட்சின்னு வந்தா எல்லாரும் வெளிப்படைதான். உடனே கட்சிக்கு உள் விவகாரம் வெளி விவகாரம்லாம் கிடையாது. மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரீங்கல்ல, கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி தான் நீங்க போராடணும். அவங்கள்ட்ட தான் மனு கொடுக்க போறாங்களாம். மனு கொடுக்கறதுங்க திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கற மாதிரி விஷயம். இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே தமிழக ஆளுநர். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் விவகாரத்தில் எதிர்கட்சிகளை போராட்டம் நடத்தினா போராட்டத்தை அனுமதிக்க வேண்டியதானே? இவங்க ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? இதுதான் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வைக்கிற குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் தூங்கிட்டு இருந்தாங்களா இவ்வளோ நாள்? இந்த பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பிரச்சனை முடிஞ்சு அதற்கான விசாரணை ஆரம்பித்து இவ்வளோ நாள் கழித்து திடீர்னு என்ன ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டம்ங்கிறது விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற போராட்டம்னு நீதிமன்றமே சொல்லியாச்சு. இது வரைக்கும் பாருங்கள், நீதிமன்றம் கொடுத்த அந்த டைரக்ஷன் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, தமிழக அரசு சொல்லலை. அதில் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், அதுவும் வெறும் விளம்பரத்திற்காகன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார் நீதிபதி. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் வெறும் விளம்பரத்திற்காக இதை செய்கிறீர்கள். இந்த விவகாரம் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறாங்க. அந்த அளவு ஒரு சென்சிட்டிவ் விஷயம், ஒரு உணர்வு பூர்வமான விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாக மாற்றுகிறார். ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு, அதை தானே நாங்கள் போராட்டம் நடத்த வரோம், அந்த நீதி கேட்டு தான் நடத்த வரோம். இது எப்படி விளம்பரத்துக்காக நடத்தக்கூடிய கட்சியா பாஜக? முற்ற முழுக்க விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய கட்சி தான் பாஜக. அந்த விளம்பரத்துக்காக நடத்தக்கூடிய கட்சியோ அப்படிலாம் கிடையாதுங்கிறாங்க குஷ்பு. இன்னைக்கு பேசினவங்க அந்த மாதிரியான கட்சிலாம் கிடையாது. ஏற்கனவே இது ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. அவங்க இது வரைக்கும் ஒன்றியத்தில் எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு தில்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு தில்லியை தாண்டியே அவங்களுக்கு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டது இல்லையா? அவங்க வந்த சாலையில் மிகப்பெரிய தடுப்புகளையெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல, அவங்க காது கிழிகிற மாதிரி சத்தத்தை உருவாக்கினாங்கல்ல, தண்ணீர் புகை குண்டு வீசினாங்களா இல்லையா? இதெல்லாம் விவசாயிகள் என்ன சும்மா விளம்பரத்துக்காக போராடினாங்களா? தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் போராடினாங்க. அது மாதிரி மணிப்பூரில் நடந்த அந்த கொடுமைக்கு இன்னும் பதில் இல்லை. மணிப்பூர் முதல்வர் இப்போதுதான் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு முதல்வர் நடந்த சம்பவத்துக்கு இத்தனை வருஷம் கழித்து மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஒரு சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தை நாங்கள் குறித்து சொல்லவே இல்லை. குஷ்பு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது தான், நீங்கள் உடனே கேட்டால் உத்தரப்பிரதேசம் அங்கே இதெல்லாம் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒப்பீடே பண்ணாதீங்கிறாங்க. ஒப்பீடு நாங்களும் பண்ணலை. ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு தடை கொடுப்பது யார் என்றால் ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுக்கு தடை? நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை எதிர்த்து போராடுகிறீர்கள். நீதிமன்றம் கொடுத்த அந்த டைரக்ஷனை காலில் போட்டு மிதித்து நீதிமன்றமாவது ஒன்னாவதுன்னு இந்த பிஜேபி தலைவர் ஒருத்தர் பேசினார்ல, வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். சரி, இப்படி எடுத்துக்கோங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் தமிழக அரசை நோக்கி நடத்துகிறீர்கள் சொல்றீங்க. ஆனால் இதில் உண்மையாக நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியது எங்க தெரியுமா? மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரீங்கல்ல, கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி தான் நீங்க போராடணும். அவங்கள்ட்ட தான் மனு கொடுக்க போறாங்களா? மனு கொடுக்கறதுங்க திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கற மாதிரி விஷயம். இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே தமிழக ஆளுநர் அவ்வளவு வசதி வாய்ப்புகளை அனுபவித்து விட்டு 300 ஏக்கர் ஒரு பங்களாவை, ராஜ்பவன்கிற பங்களால உட்கார்ந்துகிட்டு ஆளுநராக செய்ய வேண்டிய வேலையை தவிர மீது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுநர்.
அவர் செய்ய தவறிய கடமையால் தான் இந்த பிரச்சனை வந்தது. ஒரு ஆளுநர் தானே எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர். இங்க தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல வேந்தருக்கு நியமனம் இல்லாமலே நடந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவு நிர்வாக சீர்கேடு கொண்டு வரும், நிர்வாக சிக்கலை கொண்டு வரும். ஒருத்தருக்கு பொறுப்பு பதவி கொடுப்பதனால் அவர் முழு அந்த லெஜிட்டிமேட் பவர்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்களால் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு பதவிகளில் ஒவ்வொருவரையும் இவருக்கு வேண்டியவர்களை எல்லாம் அமர்த்தி விட்டு துணைவேந்தரை நியமிக்காத ஒரு ஆளுநர், துணைவேந்தரை நியமிக்காத வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநரால் தான் இந்த பிரச்சனை வந்தது. அப்படி என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்கு ஆளுநர் தான் முற்ற முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். அவரை நோக்கி இவர்கள் போராட வேண்டும். துணைவேந்தர் நியமிக்கல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்புங்கிற முறையில தமிழக அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கணுங்கிறாங்கல்ல. தமிழக அரசு தான் எடுத்தாச்சு. நீங்க அதாவது அங்க வளாகத்துல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, இந்த மாதிரி நிர்வாகங்கள்ல பாதுகாப்பு அதுதான் மெயின். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உள்ள நடவடிக்கையை நீங்க எடுத்தாச்சுன்னு சொல்றீங்க. ஆல்ரெடி பாதுகாப்பு இருக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செஞ்சிருக்கணும். நீங்க எத்தனையோ கல்லூரிகளுக்கு போயிருப்பீங்க, பல்கலைக்கழகங்களுக்கு போயிருப்பீங்க. எங்கேயாவது போலீஸ்காரர்கள் அந்த வளாகத்துக்கு உள்ள இருக்காங்களா? எங்கேயாவது காமிக்க முடியுமா? அப்படி எந்த கல்லூரி வளாகமும் எந்த கல்வி வளாகமும் உள்ளே காவல்துறையினரை அனுமதிக்க முடியாது. அது உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு, அந்த நிர்வாகம், நடைமுறை நிர்வாகம் எல்லாமே அந்த பல்கலைக்கழகத்தை, அந்த கல்வி குழுமத்தை சார்ந்தது தான். அதில் தமிழக அரசின் பங்கு என்பது வெளியில் அந்த பிரச்சனை கொண்டு வந்த பின்பு நம்முடைய தமிழக அரசு பங்கேற்கிறது. அதில் உடனடியாக தீர்வு கொடுக்கப்பட்டது. அந்த பொண்ணு முதல்ல, இந்த பொண்ணோட தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும். எவ்வளவு துணிச்சலாக ஒரு நம்பிக்கையோடு தமிழக அரசின் மீது நம்பிக்கை வைத்து அவள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கா. கூடவே பெற்றோர்களும் போயிருக்கிறதா கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது தமிழக அரசு தங்களுக்கு நீதி கொடுக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அவள் போய் செஞ்சிருக்கீங்க. யார் அந்த சார் தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. அதுக்கும் பதில் காவல்துறை ஆணையர் சொன்னார்ல. காவல்துறை ஆணையரோட பேட்டியில 2 விஷயத்துக்கு அவர் பதில் சொன்னார். பத்திரிகைக்காரர்கள் கேட்ட 2 விஷயத்துக்கு. ஒன்று, எஃப்ஐஆர் கசிவு எப்படி ஏற்பட்டது, அது ஒன்று கேட்டாங்க. அடுத்தது யார் அந்த சார் அப்படிங்கிறதையும் கேட்டாங்க. எஃப்ஐஆர் கசிவு ஒரு தொழில்நுட்ப கோளாறினால் உண்டானது, டெக்னிக்கல் கிளிட்ச்னு அவர் தெளிவாக பதில் சொன்னார் அப்பவே. அது சரி என்று சமீபத்தில் அந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் மேட்டியிலிருந்து அதனுடைய டைரக்டர் அருள்மொழிவர்மன் என்கின்ற அந்த இயக்குனரே நம்முடைய தமிழக அரசுக்கு மெயில் அனுப்பிட்டார். இது ஐபிசியிலிருந்து பாரதிய நியாய் சங்கீதா அப்படிங்கிற அந்த இதுக்கு மாறினப்போ ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிட்ச்னு தெளிவாக சொல்லிட்டார். அதில் சில விஷயங்களை பிளாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதனால் ஏற்பட்ட தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆளுநரை எப்படி குற்றம் சொல்கிறோமோ அதே மாதிரி உள்துறை அமைச்சரை குற்றம் சொல்லணும். அவர் தானே எடுப்பில் எதை பற்றியும் கவலைப்படாமல், நான் ஒரு சிந்தனையை கொண்டு வந்துட்டேன், அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இதனால் வருகின்ற கிளிட்சஸ் என்ன, இதை எப்படி நம்ம கிளிட்ச் இல்லாமல், தடை இல்லாமல் செய்வது, அதை பற்றியெல்லாம் யோசனையே இல்லாமல் இன்னையிலேருந்து பாரதிய நியாய் சங்கீதான் வந்துடும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாருன்னா எவ்வளோ பெரிய நெட்வொர்க் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த காவல் ஆணையர் அருண் அவர்கள் இந்த டெக்னிக்கல் கிளிட்ச்னு ஒன்று சொன்னார். அதுவும் சரின்னு ஆயாச்சு. அப்போ தமிழக அரசு மேலே ஆட்டுக்குட்டி திரும்ப திரும்ப குற்றம் சொல்லிட்டே இருந்தது இல்லை, அது தவறுன்னு ஆயிடுச்சு இல்லை, அது தமிழக அரசு மேலே குற்றம் இல்லைன்னு ஆயாச்சு. அதே மாதிரி இந்த யார் அந்த சாருக்கும் அவரே பதில் சொன்னார், அருண் அவர்களே பதில் சொன்னார். அந்த குற்றவாளி ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு தான் பேசினா, ஆனால் அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்காக அதை செய்தான் அப்படின்னு யார் அந்த சாருக்கு அருண் அவர்களே பதில் சொல்லிவிட்டார். ஸோ இந்த விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, பின்னாடி இருக்கிறாங்க, அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி பதில் சொல்லாமல் இருக்காங்க. திமுக அரசு கிட்ட சரியான பதில் இல்லை. இவ்வளோ பெரிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து வரிசையாக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறது, ஆனால் இவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படிங்கிறார் மாநில தலைவர். ஹைப்போதெட்டிக்கல் கேள்விகள், ஹைப்போதெட்டிக்கல் கேள்விக்கு நீங்க ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ல, துணை முதலமைச்சர் பதில் சொல்லல, மா சுப்பிரமணியன் அமைச்சர் பதில் சொல்லலன்னு கேட்கிறாரு. நாங்க கேட்கிறோம், ஏன் எதுக்குமே பிரதமர் பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்காரு? ஒரு நாளாவது பிரதமர் மணிப்பூர் எந்த திசையில இருக்குன்னு போய் பார்த்தாரா? எதுவுமே பண்ணல இல்ல. அவர் உத்தரப்பிரதேசத்துல எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, அதுக்கும் போய் பார்க்கல. காஷ்மீர்ல நடக்குது, அதுக்கு பார்க்கல. பில்கிஸ் பானுவுக்கு நடந்தது, அதுக்கும் போய் பார்க்கல. பில்கிஸ் பானுவோட பிரச்சனையில குஜராத் அரசே போய் சொல்லி இவர்கள் சன்ஸ்காரி பிராமின்ஸ், அதனால தவறு செய்ய மாட்டார்கள்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள ப்ரீ ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பில்கிஸ் பானு தான் திரும்பவும் போராடி அவர்களை திரும்ப ஜெயிலில் போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி அரச பயங்கரவாதம் நடந்ததா? எங்களோட கேள்வி அதுதான். அரச பயங்கரவாதத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஆளுகின்ற மாநிலங்களிலேயே இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்கின்றவர்களுக்கு MP பதவி, MLA பதவி எல்லாம் கொடுக்கிறார்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில். அந்த மாதிரி அரச பயங்கரவாதம் இந்த பிரச்சனையில தமிழ்நாடு அரசு செய்ததா என்றால் இல்லை. நீங்கள் கேட்கின்ற எல்லோரும் வந்து பதில் சொல்ல வேண்டும், நீங்கள் கேட்கின்ற வகையில்தான் இந்த விசாரணை செல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம். அதை தவிர இந்த போராட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு எதிரான போராட்டம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பெண்களை காப்பாற்ற வக்கில்ல அப்படிங்கிறாங்க குஷ்புவை பற்றி பேச வேண்டாமே. அவங்கெல்லாம் ஏன் அந்த எத்தனையோ பிரச்சனைகளில் வாய் மூடி மௌனியாக இருந்தாங்க. கால் வலியா அதனால் நான் அங்கே போகலன்னாங்க, உடம்பு சரியில்லை அதனால் எதுக்குமே போக மாட்டேன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி என்னை கட்சி கூட்டங்களை கூப்பிட்றதே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பிரச்சனையை போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி அஜெண்டா கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதனால் வந்து பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையான அக்கறை என்பது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது இவங்க பேசுகிறாங்கல்ல இன்னைக்கு. இதற்கு அவருடைய ஒரே நோக்கம் ஹெட்லைன் ஹாகிங் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். தலைப்புச் செய்தியில் தான் வர வேண்டும். அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வரலாற்றில் நான் இந்த பிரச்சனைக்காக நான் குரல் கொடுத்தேன் பாருங்க, நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன், நான் போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டிருக்கேன், நான் ஆட்டு மந்தையில் உள்ள அடைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு சான்றுகளை உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி ப்ரூஃப் உருவாக்குறது தான் இவங்களோட ஒரே நோக்கமாக இருக்கே தவிர இதில் வேற எந்த அக்கறையும் இல்லை. திடீர்னு எப்படிப்பா அவங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு எந்த விஷயமோ அதுக்கேற்ற மாதிரி. பெண்களை வந்து ஃபுட்பாலாக பார்க்காதீங்க, பெண்களை வந்து அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா எல்லோருக்கும் குரல் கொடுங்க. நாங்கள் போராடுறது எல்லாருடைய பெண்களுக்காக தான், எல்லார் வீட்டு பெண்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இதில் கட்சி பாகுபாடுலாம் கிடையாது. இது எல்லாம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற வார்த்தைகள். கடைசியில் வார்த்தைகளை கூட திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுமைகளை தான் திருடுவாங்க. வள்ளுவரை, வள்ளலாரை, இப்படியெல்லாம், அப்புறம் அண்ணல் அம்பேத்கரை எல்லாரையும் அவங்க தங்களுடையவர்கள்னு சனாதனிகள்னு முத்திரை குத்திப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. இப்போ இந்த வார்த்தைகள், நான் தந்தை பெரியார் போராடியது அந்த சனாதனர்கள் வீட்டு பெண்களுக்காகவும் தானே நாங்கள் சொல்லுவோம். ஜாதி மதம் கடந்து கட்சி பாகுபாடு கடந்து நாங்கள் போராடுகிறோம் எல்லோருக்காகவும். இந்த குஷ்பு அப்படி நடத்தல. கலைஞர் வந்து பெண்களை சுயமரியாதையோட நடத்தினாரு. இப்ப அப்படி இல்லை. எதை வச்சு இவங்க சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லை. நிஜமாவே இவங்க போராட்டம் நடத்துறதோட காரணமே புரியல. தமிழக அரசை நீதி கேட்கிறார்கள். நீதிக்கு எங்கேயுமே தமிழக அரசு தடையாக நிற்கவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? தடையாவே நிற்கலையே. நீ இந்த விசாரணை நடத்தாதேன்னு ஏதாவது சொன்னாங்களா? குற்றவாளியை கண்டுபிடிக்காதேன்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த காவல் ஆணையர் அருண் அவர்கள் சொன்னதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த குற்றவாளி திமுகவை சேர்ந்தவரா என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்போ கட்சி விஷயம்னா நீங்கள் கட்சியை தாண்டி நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு அவர் சொன்னார்ல. அதே தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் செய்து காட்டியிருக்கிறார். 2021 அவர் பதவியேற்ற போது உடனடியாக அந்த திமுக தொண்டர் ஒருவர் ஆர்வ கோளாறுனால் அம்மா உணவகம்ங்கிற அந்த போர்டு அறிவிப்பு பலகையை அடித்து நொறுக்கினார்ல, அவருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நம்முடைய அமைச்சர் மாசு அவர்களை கூப்பிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டாருங்கிறது ஒரு வரலாறு. அதை தவிர அடிப்படை உறுப்பினர் அந்த பொறுப்பிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார். அப்படி இந்த விஷயத்தில் இந்த குற்றவாளி திமுகவின் உறுப்பினராக இருந்தால் நிச்சயமாக நீக்கப்பட்டிருப்பாரா இல்லையா? எந்த இடத்திலும் திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. திமுக இதை தடுக்கவும் இல்லை, தமிழக அரசு இதை தடுக்கவும் இல்லை விசாரணையை. அப்படிங்கும்போது இவங்க போராடுறது எதற்காக, யாரை எதிர்த்து? நீங்க போராடணும்னா தாராளமா போராடுங்க. போராட்டத்துக்கு தமிழக அரசு மறுப்பு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு முற்ற முழுக்க காரணம் ஆளுநர் அவர்கள். இந்த பிரச்சனைக்கு முற்ற முழுக்க காரணம் எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல், தீவிரமான விவாதங்கள் இல்லாமல் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய உள்துறை அமைச்சகம், அதனுடைய அமைச்சர், உள்துறை அமைச்சர், இவ்வளவையும் மௌனசாமியாராக பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர். இப்படி சொல்லிட்டு போங்க. தாராளமாக போராடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க வைக்கிற இதை போராட விட மாட்டேங்கிறோம். அப்போ நேற்று சௌமியா பண்ணி சொல்றத
காரை விட்டு இறங்குறதுக்குள்ளே அதுக்குள்ளே வராங்க போலீஸு. சௌமியா அன்புமணி எல்லாம் நான் ஏற்கனவே நிறைய முறை பேசியாச்சு. இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு எந்த விதமான வலியும் தெரியாமல் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனைக்காக வந்து போராடுவது என்பது வெளி வேஷம். ஏன் போராடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் போராடக்கூடாது என்று தமிழக அரசின் காவல்துறை சொல்லுது, நாங்கள் சொல்லலை. ஏன்னா நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற டைரக்ஷன். நீங்கள் நீதிமன்றத்தை என்னன்னு சொல்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதைத்தான் செய்கிறீர்களா? நீதிமன்றத்தின் டைரக்ஷனை காலில் போட்டு மிதிக்கிறீங்களா? நீதிமன்றத்தை மதிக்க வேண்டுமா இல்லையா? நீதிமன்றம் சொல்கிறது இது வெற்று விளம்பரத்திற்காக போராடுகிறீர்கள், போராட்டத்தை நிறுத்துங்கள்னு சொல்லுது. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி, கொடூரம், அவங்களுக்கு பாலியல் வன்முறை இதை தானே எடுத்து சொல்கிறோம். இப்போ அது இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்கள் நடக்குது. நான் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். நாங்களும் தானே லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் நடத்த போகிறோம்னு சொன்னோடனே அங்கங்கேருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்லி தானாக வருது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து இதை நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு முடி வைக்க வரோம். இதில் ஏன் தடுக்கிறீங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. நாங்கள் தடுக்கவே இல்லை, தடுக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை காலில் போட்டு மிதிக்கிறார்கள். இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் குரல் கொடுத்து போராட்டம் நடத்துறோம் அப்படிங்கிறாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி நடக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. நீதிபதிகளே சொல்கிறார்கள், இதை சென்சிட்டைஸ் பண்ணாதீங்க. இப்படியாக ஒரு சமூகமே முற்ற முழுக்க எழுந்து நின்று இந்த பெண்ணை பற்றியே பேசி கொண்டிருந்தால் யோசிச்சு பாருங்க. ஒரு டீனேஜ் கேர்ள், குழந்தை, 10 வயசு குழந்தை, அவளுக்கு என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் வரும்? அவளுடைய பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட அழுத்தம் வரும்? அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாங்களா? விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, கொஞ்சம் அமைதி காத்துட்டு இருக்கலாம். அந்த விசாரணையில் என்ன வரப்போகிறது, என்ன இந்த போராட்டம் தொடரும், நீதி வர வரைக்கும் தொடருங்கிறாங்க. நீதி கொடுப்பதற்காகத்தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது நடத்தி முடிப்பதற்குள் நீங்கள் பல அழுத்தங்களை கொண்டு வந்தால் நீங்கள் நினைக்கின்ற தீர்ப்பைத்தான் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரே போராட்டமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரை மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, இவங்களை குற்றவாளின்னு சொல்லணும்னு. அதை நோக்கி நான் எல்லாரும் ஒரு பதில் சொல்லணும். நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? இவர் ஏன் பதில் சொல்ல, அவர் ஏன் பதில் சொல்ல, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நீங்க யாரு இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கலாமா? அதான் கேக்குறாங்க. கண்ணகி பிறந்த மண். சிலம்போட இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. ஆமா, மிளகா அரைச்சாங்க, சிலம்போட போராடினாங்க. உண்மையிலேயே கண்ணகி யார் என்றால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தான். முகமறியாத அந்த பெண், பெயர் தெரியாத அந்த பெண், அந்த சிறுமி. எவ்வளவு துணிச்சல்! ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தெளிவு இருந்தால் அவள் போய் அங்க புகார் கொடுத்திருப்பாள். அவள் கையில் தான் சிலம்பு இருக்கிறது. உண்மையிலேயே அவள் தான் நவீன கண்ணகி, அவள் தான் டீனேஜ் கண்ணகி. அந்த கண்ணகிக்கும் 16 வயசு தான் இருந்திருக்கும். அதே வயசுல தான் இவ்வளோ இருக்கா. நான் இன்னொரு விவாதத்துலேயும் சொன்னேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் பின்னாளில் போராளிகளாக வருவார்கள், தலைவர்களாக வருவார்கள். ஏன்னால் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிகாட்டுதலை இந்த பெண் பின்னால் வரப்போகின்றவர்களுக்கு செய்வாள். இப்படியாகத்தான் எல்லா புரட்சிகளும் உருவாகின இந்த உலகத்துல. பாதிக்கப்பட்டவர்கள் தான் போராளிகளாக உருவாகி புதிய பாதையை அமைப்பார்கள் என்றால் இந்த பெண் நிச்சயமாக கண்ணகியாக உருவாவாள். ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் வெறும் வேஷம், நாடகம், விளம்பரம், அதை தவிர வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் அக்கறை இருந்தா இவங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அந்த கலாஷேத்திரால பெண்கள் போராடினார்கள் இல்லையா, அதுக்கு இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்களா? வானதி அக்கா, தமிழிசை அக்கா, குஷ்பு அக்கா, அல்லது சௌமியா அன்புமணி அக்கா, இவங்கெல்லாம் போராடல. ராதிகா அக்கா இங்கே வரவே இல்லை, பிக்சரில் கூட்டணியில் தானே இருக்காங்க, அவங்க வரவே இல்லை. இவங்கெல்லாம் போராடலையே. அப்போ செலக்டிவாக நீங்கள் போராடுறீங்க. அதுவே உங்களுக்கான அந்த செயற்கை தன்மையை சொல்லுதா இல்லையா? நீங்கள் பொய்யாக இருக்கிறீர்கள், உண்மையாக இல்லை. அதுதான் இதில் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றும் இதுக்கு ஆதரவாகவும் பேசவில்லை. இந்த பெண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு நேர்ந்தது மிக மிக கொடுமையான வலி. ஆனால் இன்னொன்று இருக்குது, இதுக்கு தீர்வுன்னு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வாக சில சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அதை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதும் ஒன்றிய அரசு தானே.
பிரிஜ்பூஷன் சிங் மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இந்த பெண்களை, சாக்ஷி மாலிக் போன்ற பெண்களை இழிவுபடுத்தினார்கள். அவங்க போய் தங்களோட பதக்கங்களை கங்கையில தூக்கி போட கூட போனாங்க. ஆனா பிரிஜ்பூஷனுக்கு என்ன நடந்தது? திரும்பவும் அவருடைய மகனை எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. பில்கிஸ் பானு விஷயத்துல அந்த குற்றவாளிகள் வெளியே வந்தப்போ அவங்களுக்கு மாலையிட்டு வெற்றி திலகமிட்டு வரவேற்றதும் இந்த பெண்கள் தான். அப்ப அதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவரே வழக்கை நடத்துகின்ற நீதிபதியாகி அவரே தனக்குத்தானே ஒரு தீர்ப்பையும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பிஜேபி எம்பியாக உட்கார்ந்துருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி காஷ்மீர் விஷயம், அந்த பெண்ணுக்காக போராடினது, தெருவில் இறங்கி தேசிய கொடியோடு போராடியது யார்? பிஜேபி எம்பிஸ் தானே. இப்படி எல்லா இடங்களிலும் பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பது இவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள், இவர்களுடைய பிஜேபி எம்பிஸ் எம்எல்ஏஸ். இந்த பிஜேபி தமிழ்நாட்டு கட்சிக்குள்ள எவ்வளவு பெண்கள் குமுறலோட வெளியே வந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? நாங்கள் இதுக்கு பதிலாக நாங்கள் அதை சொல்கிறோம், அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் உங்களிடம் 1000 எத்தனை வீடியோ ஆடியோ எல்லாம் வெளில வந்தது. அந்த பெண்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சதா? அது மாதிரி டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு குழு வந்தது, உண்மை அறியும் குழுன்னு, பிஜேபியில் நடந்த அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு. அதுக்கு ஏதாவது தீர்ப்பு வெளியில் வந்ததா? அவங்க என்ன உண்மையை கண்டுபிடிச்சாங்க? வெளியில் வரவே இல்லையே எதுவுமே. இதெல்லாம் குஷ்புக்கு தெரியாதா? அது கட்சிக்குள்ள அது தனிப்பட்ட, அது அப்படி கட்சின்னு வந்தால் எல்லாரும் வெளிப்படை தான். உடனே கட்சிக்கு உள் விவகாரம் வெளி விவகாரம்லாம் கிடையாது. இப்போ பாதிக்கப்பட்ட பெண் என்றால் அவள் கட்சிக்கு வெளியே உள்ளவள் தான். கட்சிக்கு உள்ள வந்து அந்த பெண்ணை நீங்கள் எவ்வளவு ராகவனை பற்றி கேடி ராகவன் இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னு ஜோதிமணி கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுதான்னு கேட்குறப்ப குஷ்பா தானே சொல்கிறாங்க அது தனிப்பட்ட விவகாரம், அதையும் நீ ஒன்றாக்காதீங்க. தனிப்பட்ட விவகாரம், தனி மனித ஒழுக்கம் என்பது பொது ஒழுக்கம். தந்தை பெரியார் அதைத்தான் சொல்கிறாரு. பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் நீங்கள் பொது ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒழுக்கம் அப்படின்னா அப்புறம் சட்டங்களே தேவையில்லையே. தனிப்பட்ட நபர்கள் தானே தவறு செய்கிறாங்க. தவறு செய்யும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம்ல. அப்போ அது அவன் வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணுறான்பா, நீ ஏன் சட்டத்தை கொண்டு வரேன்னு கேட்பாங்களா? எல்லாமே எல்லா இடங்கள்ல நடக்கும். அப்போ உங்களோட வாதமே பொருந்தி வரலையே. அவங்க நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது கனிமொழி எங்கே போனாங்க, திமுக மகளிர் அணி எங்கே போச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் நடவடிக்கை எடுத்தாச்சு, அப்புறம் என்னத்தை நாங்கள் பேசுறது? நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களே வலிந்து சொல்லுவோம். நடவடிக்கை எடுத்த பின்பு நீங்கள் வேற எதை வலியுறுத்த சொல்றீங்க? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 3 பெண் அதிகாரிகளை நியமிக்கணும், நியமிச்சாச்சு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க விசாரணை முடிச்சு அதனோட முடிவுகள் என்ன, ஃபைண்டிங்ஸ் என்னன்னு கொடுக்கறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ நீங்கள் போராடுறதுங்கிறது உங்களுடைய முழுக்க உங்களுடைய அந்த மேல்தட்டு வர்க்க புத்தி. தூங்கி எழுந்துட்டு திடீர்னு ஐயோ இதில் நான் பங்கேற்கலைன்னா எனக்கான ஸ்பேஸ் காணாமல் போயிடுமே. இதே குஷ்பு தானே 2 நாள் முன்னாடி சொன்னாங்க எனக்கு கட்சி மீட்டிங் கூப்பிட்றதே இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்திருப்பது உங்களுடைய ஸ்பேஸ், உங்களுடைய இடம் என்னங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தானே தவிர இந்த மாணவிக்காக நீங்கள் குரல் கொடுக்க வரவில்லை. திரும்ப திரும்ப அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர் எல்லா மக்களுக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பொதுப்படையான திட்டங்கள், இந்த பிஜேபியோட மகளிருக்கும் சேர்த்து தானே மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு. இந்த பிஜேபியோட மகளிருக்கும் சேர்த்து தானே விடியல் பயணம், பிஜேபியோட மகளிரோட பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தானே புதுமை திட்டம் சொல்றாங்க. குஷ்பு பெண்கள் புதுசாக திட்டம் கொண்டாடிட்டு வராதா சொல்றாங்க, பேசுறாரு முதல்வர். பெண்களை பாதுகாக்க வக்கில்ல, இதில் என்னத்த புதுசாக திட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். தனி மனித ஒழுக்க சீர்கேடு இப்ப நடந்திருக்கு. அரச பயங்கரவாதம் இல்லை. 2த்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தனி மனித ஒழுக்க சீர்கேடு இது. அதுக்கு அந்த குற்றவாளிக்கு கை கால் உடஞ்சி போச்சு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அரச பயங்கரவாதம் செய்யவில்லை. இந்த வித்தியாசத்தையே புரிஞ்சுக்காம அந்தமா பேசுறாங்களே. போராடுறீங்க, எதுக்கு போராடுறீங்க? எதையாவது தடுத்துதா தமிழ்நாடு அரசு? தடுக்கவே இல்லையே. நீங்க போராட வேண்டியது கிண்டியில் இருக்கின்ற அந்த ஆளுநர், அவரை எதிர்த்து. அவருடைய ஒரே வேலை ஆளுநர் பதவியை, ஆளுநர் பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஹி ஹஸ் ஃபெயில்ட் இன் ஹிஸ் டியூட்டி. அதை சொல்லுங்க முதல்ல.
He has failed in his rightful duty as a governor. இந்த நேர்காணலாக தொடங்கினதுலேருந்து 2-3 தடவை சொல்லிட்டீங்க, இதுக்கு முழு காரணம் ஆளுநர், துணைவேந்தர் நியமிக்காதது. இதெல்லாம் சரியாக செஞ்சுருந்தால் இது போன்ற சம்பவங்கள் குறையும், சம்பவங்கள் நடக்காது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க முழுக்க முழுக்க தமிழக அரசை தான் டார்கெட் பண்ணி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்து. அதுதான் அவங்களோட நோக்கம். அதைத்தான் நாங்கள் வெட்ட வெளிச்சமாக்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க போராட்டத்துக்கு நாங்கள் ஒன்றும் தடை விதிக்கலை அப்படிலாம் சொல்கிறீங்க. போராட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்கங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. பெண்களை பாதுகாக்க முடியலன்னா பதவி விலகுங்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எத்தனை முறை பதவி விலகி இருக்கணும்? ஒரு சீரியல் கில்லர் மாதிரி சீரியல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் நடத்திக்கிட்டு இருக்க மணிப்பூர் முதல்வர் அவரை பதவி விலக சொன்னாங்களா? அது மாதிரி உத்தரப்பிரதேசம் எத்தனை பெண்கள், ஹத்ராஸில் எத்தனை கொடுமை நடந்தது. அந்த சிறுமியை அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட கொடுக்கல, போலீஸே எரிச்சு மூடி மறைச்சாங்க, தெரியும்ல. அங்கேயும் ஒரு யோகி ஆதித்யநாத் தானே முதல்வராக இருக்கார், அவர் பதவி விலகினாரா? எவ்வளவு கொடுமை அது. அந்த தலித் சிறுமியை எரிச்சாங்கல்ல, குழந்தைய கையில் அம்மா அப்பா கொடுக்காம பதவி விலகினாங்களா? இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது பிஜேபியோட ஆசீர்வாதத்தோடு நடக்கும்போது இன்னைக்கு இவங்க எதிர்பக்கத்திலிருந்து பேசுகின்ற எல்லாருமே தங்களுடைய விளம்பரத்துக்காக பாரு நானும் இருக்கேன் தமிழக அரசியல்ல அப்படின்னு டாம் அடிச்சுக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு ஒரு சிறிதும் உண்மையான அக்கறை இல்லை. 2 நாள் போன வாரம் அந்த அது என்னது பஞ்சு நூல் அடிச்சுக்கிட்டார்ல ஒருத்தர், சாட்டைன்னு ஏன் சொல்லி கொச்சப்படுத்துறீங்க? சாட்டைங்கிறது அந்த பக்தர்கள் அடிச்சுக்கிறது நிஜமாவே. இல்லைன்னா மொஹரம் பண்டிகை அப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் அடிச்சுப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் உண்மையான சாட்டை. இது சும்மா பஞ்சு நூலில் அடிச்சுக்கிட்டாரு. அவருமே சொன்னார் 7 ஜென்மத்துக்கு அந்த பொண்ணால் நம்ம தலை நிமிர முடியாதுன்னு. பெண்களை இப்படி உடம்போட மட்டும் பொருத்தி பார்க்காதீங்கிறதான தந்தை பெரியார் சொன்னது. அவ அந்த பெண்ணோட மானம் போயிடுச்சு, அவ 7 ஜென்மத்துக்கு தலை நிமிர முடியாதுன்னா இவர் அரை நிர்வாணமால நின்று சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. இது அவமானம் இல்லையா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பொது வெளியில ஒருத்தர் சட்டை இல்லாம நிக்கிறாருங்கிறது அவமானம். ஏன் அடிச்சுக்கிட்டாங்க சில பேருக்கு புரியாது, திமுகவுக்கு 2026 புரியுங்கிறாரு. 2026 இவருக்குமே புரியும். திரும்ப இவர் அடிச்சுக்கிற மாதிரி தான் நிலைமை வரும். நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு நிச்சயமா அடிச்சுப்பார். தமிழக மக்கள் அதற்கான பதிலை கொடுப்பார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.